ஹாய் திஸ் இஸ் ஜெயபிரகாஷ். வெல்கம் டு புக் பேங்க் தமிழ். இன்னைக்கு வீடியோல நான் ரீசென்ட்டா படிச்ச ஒரு இந்தியன் ஆத்தர் பிரீத்தி ஷெனான்றவங்க எழுதின லவ் அ லிட்டில் ஸ்ட்ராங்கர் புக்க பத்தி தான் பேச போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த புக்கோட ஆத்தர் பிரீத்தி ஷெனாயோட வாழ்க்கைய மொத்தமா அவங்களால எழுதப்பட்டிருக்கு. ஆக்சுவலா இது ஒரு ஆட்டோபயோகிராஃபி கிடையாது. பட் ஸ்டில் வாழ்க்கை அவங்களுக்கு என்னெல்லாம் குடுத்துச்சு, அவங்க வாழ்க்கைக்கு திருப்பி என்னெல்லாம் குடுத்தாங்க, ஒரு மதரா, ஒரு சகோதரியா, ஒரு ஃப்ரெண்டா, ஒரு வைஃபா, லைக் ஒரு வுமன் ஒரு சொசைட்டில என்னென்ன ரோல்லாம் ப்ளே பண்ணுவாங்களோ, அந்த எல்லா ரோல்லயும் அவங்களுக்கு என்னென்ன லைஃப் குடுத்துச்சு, ஹவ் ஷி எக்ஸ்பீரியன்ஸ்டுன்றது தான் இந்த புக்ல ஒவ்வொரு சாப்டரும் ரொம்ப அழகா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுல 3 விஷயங்கள நான் ரொம்பவே ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். அதத்தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டா அவங்க டீச்சர் கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு பெரிய லைஃப் லெசன நம்ம கூட ஷேர் பண்றாங்க இந்த புக்கோட ஆத்தர். சின்ன வயசுல அவங்க கிளாஸ்ல ஒரு ஒயிட் போர்ட்ல அவங்க டீச்சர் ஒரு நாள் ஒரு பிளாக் டாட்ட மார்க்கர் மூலியமா வச்சுட்டு, இப்ப யாருக்கு என்னலாம் தெரியுதுன்னு கேட்கும்பொழுது, அங்க இருக்க எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே ஒரு பிளாக் டாட் தான் தெரியுன்றத ஆன்ஸர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு உடனே அந்த டீச்சர், இங்க இருக்க யாருக்குமே இந்த பிளாக் டாட்ட சுத்தி உள்ள ஒயிட் ஏரியா இருக்கு. அது யாருக்கும் தெரியலையான்னு கேட்டோனே, எல்லாருக்கும் ஒரு டிஃபரண்ட் பெர்ஸ்பெக்டிவ் லைஃப் பத்தி ஏற்பட்டிருக்கு. அதே பெர்ஸ்பெக்டிவ் நம்ம ஆத்தருக்கும் ஏற்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கையிலும் சரி, நமக்கு பிடிச்சவங்க அண்ட் இன்னும் பல பேர்கிட்டயும் நம்ம அவங்க பண்ற ஒரு சின்ன தப்பு, அவங்க கிட்ட ஒரு பிளாக் டாட்டா சொல்லப்படுற ஒரு விஷயம், ஆர் எல்ஸ் நமக்கு தப்பா நடந்த ஒரு வாழ்க்கையில ஒரு விஷயம். அந்த பிளாக் டாட்ட புடிச்சே நம்ம வாழ்க்கைய பல காலங்கள்ல ஓட்டிடுறோம். நம்ம வாழ்க்கை மாறவும் மாறாது. புடிச்சவங்க கிட்ட அந்த பிளாக் டாட் இருக்கு. அந்த தவறான செயல் அவங்க பண்ணது, அவங்க கிட்ட இருக்க ஒரு கெட்ட குணம். இது மூலியமா நம்ம அவங்கள வெறுத்துடுறோம். இது மாரி காரணங்களால அது மட்டுமே வாழ்க்கை கிடையாது. அத தாண்டி அவங்க கிட்ட பல நல்ல விஷயங்கள் இருக்கு. பல ஒயிட் ஏரியா இருக்கு. அந்த ஒயிட் போர்டுக்கு இருக்க மாரி பல ஒயிட் ஏரியா இருக்கு. அதுல அழகான மெமரீஸ மேக் பண்றணும். அழகான ஒரு பெயிண்ட்ட மேக் பண்ணி, நல்ல ஒரு விஷயத்த வாழ்க்கையில கொண்டு போறதுக்கும் நமக்கு என்னதான் இருக்குன்றத இந்த புக்கோட ஆத்தர் சொல்றாங்க. ஸோ, எப்பவுமே ஒரு பிளாக் டாட் இருக்கு. ஒரு கருப்பு நிற ஒரு புள்ளி இருக்குன்னா, அத பற்றி அத நினைச்சு வாழ்க்கைய ஓட்டாம, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒயிட் ஏரியா இருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு, அதுல என்னலாம் நம்மளால புதுசா கொண்டு வர முடியுமோ, எந்த அளவுக்கு மத்த வாழ்க்கையில அந்த வெள்ளை ஏரியாக்களும் பிளாக் டாட்டா மாறக்கூடாம இருக்கிறதுக்காக நம்மளால என்னலாம் பண்ண முடியுமோ, அதெல்லாம் பண்ணி வாழ்க்கைய நம்ம நடத்தணும்னு சொல்லி இந்த புக்கோட ஆத்தர் நமக்கு சொல்றாங்க. 2வது விஷயம், இந்த சொசைட்டில இருக்க சக மனிதர்கள் அவங்களுக்கு குடுத்த ஒரு லெசன பத்தி நம்மகிட்ட ஷேர் பண்றாங்க. ரேடியேட்டர்ஸ், டிரெயின்ஸ்ன்னு சொல்லி 2 வார்த்தைகள் நமக்கு புதுசா அறிமுகப்படுத்துறாங்க. இந்த வார்த்தைகள் மூலியமா நமக்கு வாழ்க்கையில எந்த வகையான பீப்பிள்ஸ் இருக்காங்க, அவங்கள எப்படி நம்ம அணுகலாம்ன்றத புரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. இந்த ரேடியேட்டர்ஸ்ன்றவங்களுக்கு அவங்கள பார்த்தாலே நமக்குள்ள ஒரு டிஃபரண்ட் எனர்ஜி கிரியேட் ஆகும். பிகாஸ் அவங்க வைப் அந்த மாரி இருக்கும். அவங்க கிட்ட ஒரு தவறான விஷயங்கள் எதுவும் இருக்காது. அவங்க கன்வே பண்ற விஷயம் எல்லாமே ஒரு குட்னஸ் பேஸ் பண்ணியா இருக்கும். ஒரு கைண்ட்னஸ்ஸா இருக்கும். அதே டைம் இந்த டிரெயின்ஸ்ன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இந்த டிரெயின்ஸ்ன்றவங்க நம்மளோட மொத்த எனர்ஜியும் உறிஞ்சிட்டு போகக்கூடிய ஒரு ஆளா இருக்கக்கூடிய ஆட்களா இருப்பாங்க. அவங்க சொல்ற எல்லா விஷயமுமே அவங்க பேசிட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே நமக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் வர காரணம். அவங்க சம்டைம்ஸ் பேசக்கூட வேணாம். அவங்கள பார்த்தாலே தேர் இஸ் சம் பேட் வைப்ன்னு சொல்லி ஒரு ஒரு எனர்ஜி நமக்குள்ள வந்துட்டு போகும். ஸோ இந்த மாரி 2 விதமா ரேடியேட்டர்ஸ்ன்னு சொல்லி, ட்ரெயின்னு சொல்லி மக்கள பிரிக்கிறாங்க. ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நாம பல பேருக்கு ரேடியேட்டர்ஸா இருப்போம். நம்ம பழகுற ஆட்களும் நமக்கு ரேடியேட்டர்ஸா இருக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த புக் ஆத்தர் சொல்றாங்க. ஸோ ரேடியேட்டர்ஸ்ன்றவங்க நம்மளோட கஷ்டங்கள்ல நமக்கு ஒரு டிஃபரண்ட் வைபை ஏற்படுத்திட்டு, நமக்கு ஒரு டிஃபரண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வாழ்க்கைய காமிச்சுட்டு, ஆ நம்ம ஒரு கஷ்டம் உடைஞ்சு போய் உட்கார்ந்திருக்கும்போது, திஸ் இஸ் இப்படி இருக்காது வாழ்க்கை. இதோட அழகா இருக்குன்னு அவங்கள பார்த்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். தீஸ் ஆர் பீப்பிள் ஆர் கால்ட் ரேடியேட்டர்ஸ். அட் த சேம் டைம் இந்த டிரெயின்ஸ்ன்றவங்க லைக் ஒரு டோட்டல் குட் எனர்ஜியும் சேர்த்து டிரெயின் பண்ணக்கூடிய ஒரு ஆட்களா இந்த டிரெயின்ஸ் இருக்கிறாங்க. இந்த மாரி ஆட்கள பார்த்தா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம தள்ளி இருக்கிறதுக்கு அதிக வேலைகள் இருக்கும். பிகாஸ் இவங்க நம்மளோட எமோஷனல் ரொம்ப டிரெயின் பண்ணிருவாங்க. நம்ம வந்து வி ஆர் நாட் வொர்த் டு லிவ். வி ஆர் நாட் வொர்த் டு டூ எனிதிங் அப்படின்ற மாரி ஒரு ஃபீல கிரியேட் பண்ணிட்டு போகக்கூடிய காரணத்தினால, எந்த அளவுக்கு நம்ம இந்த ட்ரெயின் பீப்பிள அவாய்ட் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டு, ரேடியேட்டர்ஸ் அதாவது எனர்ஜி பரப்பக்கூடியவங்கள, குட் எனர்ஜி நமக்கு கொடுக்கக்கூடியவங்கள நம்ம பக்கத்துல வச்சுக்கணும். நாமளும் அந்த மாரி இருக்க முயற்சி பண்ணணும்னு இந்த புக்கோட ஆத்தர் நமக்கு சொல்றாங்க. 3வது முக்கியமான விஷயம், எனக்கு ரொம்பவே எமோஷனலா திங்க் பண்ண விஷயம் தான். ஒரு தாயா அவங்க பிள்ளைகிட்ட அவங்க பேசுறாங்க ஒரு நாள். அப்ப அவன் பையன் என்ன கேட்கிறான்னா, ஒரு 10 வயசு தான் இருக்கு அந்த பையனுக்கு. அந்த பையன் என்ன கேட்கிறான்னா, சாவ பத்தி கேட்கிறான். ஏன் எல்லாரும் சாவுறாங்க? ஏன் எல்லாரும் பிறக்குறாங்க? இந்த மாரி கேள்விகள்லாம் அவன் கேட்கிறான். அவங்க அம்மா பதில் சொல்லிட்டே இருக்காங்க. திடீர்னு அவங்க பையன் என்ன சொல்றான்னா, "நான் வந்து சீக்கிரம் செத்துறக்கூடாதும்மா. ஆ அ உங்களுக்கு அடுத்து தான் நான் சாகணும்." அப்படின்ற மாரி அந்த பையன் அவங்ககிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் மேக் பண்றான். என்ன காரணம்னா, "நான் வந்து உங்கள பார்த்துக்கணும். உங்களுக்கு புடிச்சதெல்லாம் நான் செய்யணும்." அப்படின்ற மாரி ஆசைகள் எல்லாம் சொல்றான். உடனே அவங்க அம்மாகிட்ட ஒரு சத்தியமும் வாங்குறான். என்ன சத்தியம்னா, "எனக்கு முன்னாடி நீங்க செத்து போக மாட்டீங்கன்னு எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுங்க." அப்படின்னு சொல்லி தங்க அம்மாகிட்ட வந்து சத்தியம் வாங்குறான். அவங்க அம்மாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. பிகாஸ் ஒரு பையன் தன் அம்மாகிட்ட வந்துட்டு, "எனக்கு முன்னாடி நீங்க செத்து போகக்கூடாது. நான் இறந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இறக்கணும்னு" ஒரு சத்தியம் வாங்குறது ஒரு பெரிய விஷயம்ல. அந்த வயசுல அவன் அந்த மாரி கேட்கும்போது அவங்க அம்மாக்கு சத்தியம் பண்றாங்க. சத்தியம் பண்ணி முடிச்சுட்டு பையன தூங்க வச்சுட்டு, அவங்க மனசுக்குள்ளேயே ஒண்ணு யோசிக்கிறாங்க. சத்தியங்கள் அப்படின்றது இந்த ப்ராமிசஸ் ஆர் நெவர் டூ புரோக்கன். அது என்னைக்குமே உடைக்கப்படக்கூடாதா இருக்கிறது தான் சத்தியம் பண்ணணும். பட் நான் இந்த சத்தியத்த என் வாழ்க்கையில கண்டிப்பா உடையணும்னு எதிர்பார்க்கிறேன். பிகாஸ் அவங்க பையன் இல்ல.
ரைட்ல. ஸோ அவங்க வந்து இத மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிறாங்க. அத நம்ம கூட ஷேரும் பண்றாங்க. நான் பண்ண எல்லா ப்ராமிஸுமே நான் வந்து உடையக்கூடாதுன்னு நெனச்சிருக்கேன். ஆனா, நான் கண்டிப்பா உடைஞ்சே தீரணும்னு நெனைக்கிற ஒரு ப்ராமிஸ், என் பையனுக்கு இப்ப நான் பண்ணி குடுத்த ப்ராமிஸ் தான் அப்படின்னு நம்ம கூட ஷேர் பண்ணும்போது, தட் வாஸ் வெரி மச் எமோஷனலா இருந்துச்சு. ஸோ தட்ஸ் இட். இந்த மாதிரி நான் சொன்ன மாரி இது எல்லாமே அந்த வுமன் வந்து அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அந்த ரோல்ல அவங்களுக்கு கிடைச்ச லெசன்ஸ் தான் அவங்க நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. இதே மாரி அவங்க அப்பா கூட நடந்த சம்பவம், அவங்க ஹஸ்பண்ட் கூட நடந்த ஒரு சம்பவம், அவங்க பொண்ணு கூட நடந்த ஒரு சம்பவம், இந்த மாரி சம்பவங்கள அவங்க ஒவ்வொரு அழகா அவங்களுக்கு கிடைச்ச லெசன்ஸ் எல்லாமே நம்மோட ஷேர் பண்றாங்க. கண்டிப்பா இந்த புக்க நீங்க வாங்குனீங்கன்னா, நீங்க இத படிக்கலாம். திஸ் வாஸ் டெஃபினெட்லி ஃபீல் குட் புக். ஒரு ஃபீல் குட் மூவிஸ் நெறைய படிச்சிருப்போம், பார்த்திருப்போம். ஒரு ஃபீல் குட் புக்க படிக்கிறதுன்றது எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி இவங்களோட புக் லைஃப் இஸ் வாட் யூ மேக் இட்ன்றது ஒரு டெஃபினெட்லி ஃபீல் குட்டா இருந்துச்சு. ஒரு பெண் டிப்ரஷன் போயிட்டு வெளிய வந்து அத பத்திலாம் அவங்க பேசியிருந்தது ரொம்பவே அழகா இருந்துச்சு. அதே மாரி இந்த புக் என்கிட்ட ஒரு 2 1/2 இயர்ஸா இருக்கு. பட் ஸ்டில் நான் படிக்காம வச்சிருந்தேன். ஐ ஃபீல் ஐ ரெக்ரெட் நான் ஏன் அத சீக்கிரம் படிக்காம விட்டேன்னு சொல்லி. பட் நவ் ஐ வெரி மச் ஃபீல் குட் அபௌட் திஸ் புக்ன்னு தான் சொல்லணும். அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்கள இன்னொரு வீடியோல பார்க்குறேன். பாய்.